Hi everybody. So 10th standard students, நீங்க வந்து half yearly எக்ஸாமுக்கு தீயா படிச்சுட்டு இருக்கீங்கன்னா எவ்வளவுதான் படிச்சாலும் மேத்ஸ்ல வந்து பயம் வராம போகாது. அதுக்காக தான் இன்னைக்கு மேத்ஸ்ல கண்டிப்பா எல்லாரும் 70+ வாங்க முடியும். ஆனா அதுக்கு ரொம்ப தெளிவா தீயா மட்டும் இருந்தா பத்தாது, ரொம்ப தெளிவா இருந்தா மட்டும்தான் அந்த 70+ எடுக்க முடியும். ஓகேவா? சாப்டர்ஸை பார்த்தாலே அது செகண்ட் ஹாஃப்ல மிட் டேர்ம்க்கு அப்புறம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா போயிருப்போம், நம்ம கிளாஸ்ல கவனிச்சிருக்க மாட்டோம். எதுவா இருந்தாலும் சரி, இன்னைக்கு இருக்கிற வீடியோவை மறக்காம தெளிவா பாத்தீங்கனாலே கொஞ்சம் கூலா இருக்கலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் திங் சாப்டர் 1, 2, 3, 4ல ஓகே, சாப்டர் 1, 2, 3, 4ல மட்டும் நீங்க கணக்கு போட்டு பாருங்க. 16 + 16 + 32 + 25 ஆல்மோஸ்ட் 70 மார்க்ஸ். கரெக்ட்? ஆக்சுவலி 70 மார்க்ஸ் விட அதிகமா வருது. என்னன்னா எக்ஸாம்ல வந்து நம்ம 100 மார்க்குக்கு தான் எழுதுறோம், ஆனா ஆப்ஷன்ஸ் எல்லாம் சாய்ஸ் எல்லாம் கணக்கு போட்டா 144 மார்க்ஸ் பக்கத்துல வருது. ஓகே, இப்போ நீங்க சாப்டர் 1, 2, 3, 4 மட்டும் ஃபோக்கஸ்டா எல்லா ப்ராப்ளம்ஸ் பண்ணிட்டு போனாலே ரைட், நீங்க 70க்கு மேல எடுத்துடலாம். அதுதான் அல்டிமேட் ட்ரூத், இதுதான் உண்மை. ஓகே, நம்ம யூஸ்வலா ட்ரிகனாமெட்ரி, மென்சுரேஷன், கோஆர்டினேட் ஜியோமெட்ரி எல்லாம் பார்த்தாலே கொஞ்சம் ஐயோ சார் நான் படிச்சேன் ஞாபகம் வரல அப்படின்ற ஃபீலிங் வருது இல்லையா? அதையும் கவலைப்பட வேணாம். பட் ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. கிராஃப் அண்ட் ஜியோமெட்ரியில மட்டும் 16 மார்க்ஸுக்கு கொஸ்டின்ஸ் வருது ஈச். தட் இஸ் 30 மார்க்ஸுக்கு மேல கிராஃப் அண்ட் ஜியோமெட்ரியில மட்டும் வருது. அதுல ஆப்வியஸ்லி சாய்ஸ் இருக்கு. ஸோ 8 மார்க்ஸ் நீங்க கிராஃபிக் எடுத்தா போதும், 8 மார்க்ஸ் நீங்க ஜியோமெட்ரிக்கு எடுத்தா போதும். ஆனா இது எல்லாமே டூவபிள். சரியா? சாய்ஸ் இருக்கிறதுனால என்ன, நம்ம அதுல ஓகே நம்ம ரொம்ப இங்கி பாங்கி போட்டுலாம் படிக்க வேண்டாம். இந்த ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ஸ்ல எல்லாமே பண்ணி முடிக்கணும்னு நினைக்கிறது தான் இப்போ ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம எடுத்துக்கணும் ஹாஃப் இயர்லி எக்ஸாம்க்கு. பப்ளிக் எக்ஸாம்க்கு இன்னும் டைம் இருக்கு, பாக்கி இருக்கிற சாப்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சுதாரிச்சுக்கலாம். பட் இந்த 4 சாப்டர்ல தப்பு பண்ணாம இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். செகண்ட் திங், அல்ஜிப்ரால எடுத்துட்டீங்கன்னா சம்டைம்ஸ் 2 கொஸ்டின்ஸ் 5 மார்க்ஸுக்கு வருது, இல்லைன்னா 3யும் வருது. இதே ஜியோமெட்ரியில் நம்ம ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் பார்க்கும்போது என்ன கண்டுபிடிச்சோம்னா, சப்போஸ் 2 கொஸ்டின் ஜியோமெட்ரியில வந்துச்சுன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டியில கொஸ்டின் வரதில்லை. சப்போஸ் ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா கண்டிப்பா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி சாப்டர் 8லயும் ஒரு கொஸ்டின் வந்துருது. ஓகேவா? சோ நீங்க அவுட் ஆஃப் 144க்கு எழுதும் போது நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா என்ன சாய்ஸ் என்னவா இருந்தாலும் சரி 70+ யாருமே தமிழ்நாட்டுல 70 கீழே எடுக்க கூடாது. 70+ எல்லாருமே எடுத்துடலாம். ஆனா இன்னைக்கு சொன்னதை திரும்ப தெளிவா 2 தடவை கேட்டும் கூட ஃபோக்கஸ்டா உட்காந்து இந்த ஃபர்ஸ்ட் 4 சாப்டர் பாருங்க. ஓகே, அடுத்தது பேப்பர்ல அடுத்த ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. நமக்கு வந்து 1 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 14 1 மார்க் நம்ம அட்டென்ட் பண்ணணும். ஓகே, அதுல 12 1 மார்க்ஸ் வந்து கண்டிப்பா புக் பேக்ல இருந்தா வருது. ஸோ புக் பேக்ல இருக்க 1 மார்க்ஸ் மிஸ் பண்ணாம பண்ணிட்டு போகணும். ஒரு 2 கொஸ்டின் தான் கிரியேட்டிவா வருது, அதை நம்ம ஓரளவுக்கு படிச்சு சமாளிச்சுக்கலாம்ல. அதுவும் 100 லேர்னிங்ல நம்ம போட்டு லைவ் செஷன்ஸ் பண்ணீங்கன்னா அதையும் தாண்டி வந்துடலாம். ஓகே கைஸ், சோ நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா சாப்டர் 1, 2, 3ல எதையுமே மிஸ் பண்ணாம புரிஞ்சுக்கோங்க. எந்த எக்ஸசைஸுமே ஸ்கிப் பண்ணாம, எந்த கான்செப்டுமே ஸ்கிப் பண்ணாம படிக்கிறது தான் இப்போ ஃபர்ஸ்ட் டெக்னிக். இதுதான் நம்ம வந்து நிறைய இடம் என்ன பண்றோம், சம்டைம்ஸ் ஸ்கிப் பண்ணி படிக்கிறோம், கொஞ்சம் விட்டு படிக்கிறோம். சில சாப்டர்ல கொஞ்சம் படிக்கணும், சில சாப்டர்ல இன்னொரு சாப்டர்ல கொஞ்சம் விட்டு விட்டு படிக்கும்போது என்ன ஆகுது, கடைசியில கான்ஃபிடன்ஸ்ன்றது பில்ட் ஆக மாட்டேங்குது. ஓகே, சோ நாங்க கணக்கு போட்டு இன்டர்னல் அனாலிசிஸ்ல என்ன தோணுது, அந்த 70 நம்பர் எப்படி வந்துச்சு, இந்த கிராஃப் ஜியோமெட்ரி சாப்டர் 1, 2, 3, 4ல உங்களால கண்டிப்பா பண்ண முடியும் அப்படின்னு நாங்க நினைச்சு ஒரு கால்குலேஷன் போட்டுருக்கோம். பிளஸ் நாங்க ரிலீஸ் பண்ண போற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸா இருக்கட்டும், டெய்லி லைவ் டீச் பண்றது எல்லாமே. ஸோ கெட்டிங் 70+ இஸ் ஆக்சுவலி நாட் டஃப். நீங்க இன்னைக்கு இருந்து எல்லா மேத்ஸ் லைவ் கிளாஸ்க்கும் கண்டிப்பா வந்து சேர்ந்துருங்க, கண்டிப்பா மார்க்ஸ் இம்ப்ரூவ் ஆயிரும். ஓகேவா? ஸோ நீங்க யாருமே இதுக்கப்புறம் ஃபீல் பண்ண வேண்டாம். யுவர் மார்க்ஸ் இன் மேத்ஸ் வில் டெஃபினெட்லி இம்ப்ரூவ். ஏன் மேத்ஸ் அவ்வளவு இம்பார்ட்டன்ட், ஏன்னா 11th 12th போக போக இதை விட மேத்ஸ் கஷ்டமா தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்திரமா ஓகே என்னால மேத்ஸ் பண்ண முடியும்னு உங்களுக்கு செட் ஆயிடுச்சுன்னா 11th 12th இன்ஜினியர், டாக்டர் எதுவா இருந்தாலும் உங்க அறிவு அதை பார்த்து பயப்படாது. ஓகே, சோ இந்த கோர் மெசேஜ் தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வந்தது. இன்னைக்கு இருந்து #silly mistakes. ஸ்டூடெண்ட்ஸா நம்ம இருக்கும்போது நம்ம மிஸ்டேக்ஸ் பண்றது, சில்லி மிஸ்டேக்ஸ் பண்றது ரொம்ப சாதாரணம். ஓகேவா? சம்டைம்ஸ் படிச்சோம், மறந்தோம், எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. இனிமேல் நாங்க வந்து நீங்க என்னெல்லாம் தப்பு பண்ணிருக்கீங்க நீங்க இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. பிளஸ் நீங்க என்னெல்லாம் தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க நாங்க கண்டுபிடிச்சு #silly mistakesல இனிமேல் நாங்க போட்டு வச்சிருக்கோம். ஸோ நீங்க எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 30 சில்லி மிஸ்டேக்ஸ் பார்த்துட்டு போங்க. அந்த தப்புல நீங்க பண்ண வேண்டாம். அது இல்லாம புதுசா ஒரு தப்பு பண்ணினீங்கன்னா
வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. ஓகே, அதையும் இந்த சில்லி மிஸ்டேக்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஓகே, வித் தட் ஐ எம் டேக்கிங் ஆஃப். இன்னைக்குல இருந்து மேத்ஸ்ல பயப்படவே வேண்டாம். ஓகே, 100 லேர்னிங் கூட இருங்க. லைவ் கிளாஸ் வாங்க, தட்டி தூக்கிடலாம். பாய்.